வெல்கம் டு ஃபுடெக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா சென்னா கேபேஜ் போட்டு ஒரு புலாவ் பண்ண போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பவர் பேக் லஞ்ச் மாதிரி இருக்கும். இது என்னென்ன பொருள் தேவைன்றது பார்க்கலாம். 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க, இல்லை பாஸ்மதி ரைஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது. 2 கப்புக்கு 1 கப் சென்னா, 1 கப் கேபேஜ் பொடியாக நறுக்குன்னா கேபேஜில் திருகி வச்சுக்கோங்க. எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது 3 தான் வேணும் தாளிக்கிறதுக்கு. சோம்பு, அதுக்கப்புறம் மராட்டி மொகு, ஜாதி பத்திரி, கடல் பாசி தேவைன்னா போட்டுக்கோங்க, ஆப்ஷன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி பொடியாக நறுக்கிறது. இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கராக இருந்தால் ப்ரெஷர் குக்கரில் ஹீட் பண்ணிக்கோங்க, இல்லை அடிகனமான பாத்திரம் நீங்கள் எப்படி பிரிஞ்சி புலாவெல்லாம் செய்வீங்களோ அதை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட்டர் பேன், ஆயில் சேர்த்துக்கோங்க, கீயும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து இது பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். சின்னமன், பட்டை, க்ளோவ்ஸ், கிராம்பு, ஏலக்காய், காடமம், அது 3 மட்டும் தான் முக்கியம். இது ஆப்ஷன். இது வேணும்னா சேர்த்துக்கோங்க. மராட்டி மொகு, ஜாதி பத்திரி, கடல் பாசி. இந்த அன்னாச்சி பூவெல்லாம் நம்ம கொரோனாவில் தேடி போனோம். அன்னாச்சி பூ வேணும், அன்னாச்சி பூ வேணும்ட்டு. அதனால நான் எப்பயுமே பிரிஞ்சி பிரியாணியில் சேர்த்துப்பேன். வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்றவங்க விட்டுடுங்க. ஆப்ஷன். அதான் போட்டு வச்சுங்களா. இப்போது பொடியாக நறுக்கின வெங்காயம், வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 மிளகா போட்டுக்கேன். 2 கப்ஸ் ரைஸுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 4 to 5 சில்லிஸ், க்ரீன் சில்லி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா சாட்டட் வெல் நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூன். உப்பு, சால்ட் போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ சால்ட் போட்டுக்கோங்க. புதினா, மின்ட் லீவ்ஸ், கொத்தமல்லி, கொரியாண்டர் லீவ்ஸ் ஃபைன்லி சாப், பொடியாக நறுக்கினது. ஃபைன்லி சாப் டொமேட்டோஸ், பொடியாக நறுக்கின தக்காளி, 2 பெரிய தக்காளி போட்டிருக்கேன். நல்லா வதக்குங்க, சாட்டட் வெல். சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. முழு சோம்பு வேணுன்றவங்க தாளிக்கும் போதே பிரிஞ்சி எல்லையும் சோம்பும் சேர்த்துக்கலாம். இது இப்போ சோம்பு தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். சாட்டட் வெல் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா ஸ்மாஷியாக அந்த தக்காளி நல்லா மசைகிற வரைக்கும். இப்போ ஊற வச்சுருக்க அரிசி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை போட்டு ஒரு 2 to 5 minutes ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மூக்க போட்டிருக்கேன். இது 6 to 8 hours ஊற வச்சு சால்ட் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அது போட்டுக்கோங்க. ஒயிட் இல்லைன்னா பிளாக்கோ கிட்டே என்ன இருக்கோ அது போட்டுக்கோங்க. கேபேஜ் போட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 2 கப் அரிசி 4 கப் தண்ணி இருக்குது. என்ன வேக வச்ச தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 cups வாட்டர் சால்ட் பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் வந்த பிறகு விசில் விட்டு ஒரு விசில் 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம கேபேஜ் முக்கடலை போட்ட புலாவ் ரெடி ஆகிடுது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடெக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.